அஸ்ஸலாமுஅலைக்கும் பீபாஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கிளீன் ஸ்ரீலங்கா பற்றினா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றினா இதுக்கு முந்தி போட்ட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கிளீன் ஸ்ரீலங்காவில் நான் முன்ன சொன்ன மேற்பட்ட விஷயங்களையும் தவிர இன்னும் விஷயங்கள் உள்ளடங்கியுள்ளது. அந்த விஷயங்களை தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். கிளீன் ஸ்ரீலங்காவில் எல்லா மதங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அதோட இந்த பல கொடிகளை பல மக்கள்கள் காட்டி நிற்பாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக வெள்ளை கொடியை காட்டுற மக்கள் இருக்கிறாங்க, எதிர்ப்பாக கருப்பு கொடி மக்களையும் காட்டுகிறாங்க. அதே ஜனாதிபதியை எதிர்த்து நின்று ரெட் கொடியை காட்டின மக்களும் இருக்கிறாங்க. வாகனங்கள் போகிறதுல இப்போ செக்கிங் பண்ணுற அந்த இதுகளை இது செஞ்சுறாங்க. இதோட இந்த பெட்ரோல் விலை அதிகரித்துன்னு போகுது. இன்னொரு பக்கத்தில் மக்கள் சம்பந்தமாக இருக்கிறாங்க. அதோட இந்த தவறான பாதைகளை போவதற்குரிய எந்த ஒரு இது முன்னெடுக்கவும் இன்னும் நடைபெறவில்லை. அதனாலேயே இன்னும் பல இதுகள் இது செஞ்சுறாங்க. இப்போ யூகங்களை பார்க்குற நேற்றுக்கு நிறைய ஆட்டங்களை இதுகள் நிற்கிறது, பஸ் போன வாகனங்களை அலங்காணிக்கங்களை அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே செய்ய தொடங்கிட்டாங்க. அது பின்னால் என்னென்ன செய்கிறாங்கன்னா மாணவ இடையில போதைப்பொருட்கள் கடத்தப்படுற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் இன்னும் என்னென்ன கிளீன் ஸ்ரீலங்கா செய்ய போகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ ஷேர் பண்ணிவிட்டேன். அடுத்தது தெரிய போகிற விஷயங்களை நான் இதாக்க போகிறேன். இப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இந்த பாஸ்போர்ட் இது செய்கிறது, இந்த நாட்டை சுத்தம் பண்ணுறது பல விஷயங்கள் அடங்கிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.